இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா இங்கே வியட்நாமிஸ் செட்டிலர்ஸ் வரக்கு முன்னாடி இங்கே நிறைய ஹிந்து ஆரிஜின் இருந்திருக்கு. கூட புத்திஸ்ட்டு லேட்டரான் வந்திருக்கிறாங்க. அந்த ஹிந்து வந்து எப்படின்னா அவங்களோட டெய்டிஸு அந்த கேவோட வழிபாட்டு முறைகள் இது எல்லாமே இங்கே இருந்துருக்குது. நிறைய ஆர்கியாலஜி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸு. டனாங்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. அங்கே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேக்ரடான பிளேஸாக இருந்திருக்குது. இப்போவும் அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன் பிட்வீன் வியட்நாம் வார் இருந்த டைமில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் போஸ்ட்டாக இருந்திருக்கு. ஏன்னா சவுத் சைனா சீக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய இருந்திருக்கு. பட் இந்த கேவ்ஸ் வந்து நிறைய பாம்பிங்கும் நடந்திருந்ததுனால அந்த வியட்நாம் வாரில் சில சிதைஞ்ச இடங்கள்லாம் இருக்குது. பட் ஆர்கியாலஜிக்கு இதை வந்து ரொம்ப செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இது இங்கே மார்பிள் மவுண்டெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே மார்பிள் நிறையா இருக்குன்னு ஃப்ரெஞ்சு ஆக்குபை பண்ணியிருந்தப்போ அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கனால மார்பிள் மவுண்டெயின்ஸ்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷனும் நடக்கக்கூடாதுங்கிறக்காண்டி அது டோட்டலாக மார்பிள் எடுக்கிறத நிறுத்திட்டு இதை ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிட்டாங்க. சீக்ரெட் பிளேஸும் கூட. ஸோ அங்கே போய் பார்க்க போகிறோம். அங்கே என்ன இருக்கோ அப்படியே கேப்சர் பண்ணிட்டு உங்களுக்கு டிஜிட்டலாக காமிக்கிறேன். ஜாயின் மீ இன் திஸ் ட்ரிப். That's okay. வந்து இறங்கினோடனே பேரம் பேச வேண்டியதாக போச்சு. இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஓகே வெற்றிகரமாக இந்த கேவ்ஸ்க்கு வந்தாச்சு. இந்த கேவ்ஸுக்கு போகிற வழி 2 வழி இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஸ்டேர்ஸ் வழியாக அப்படியே போகலாம். ஸ்டேர்ஸ் போட்டிருக்காங்க, அப்படியே போகலாம். இன்னொன்று வந்து லிஃப்ட் வழியாக போகிறது. இப்போ எங்களுக்கு டைம் இல்லாதனால லிஃப்ட் வழியாக போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே ஓகே அப்பா நான் ஸ்டாப்பாக வந்துட்டுருக்காங்க பின்னாடி. பேச விட மாட்டேன். நான் பேசுகிறதே பெரிய விஷயம். இதில் நம்மளே பேச விட மாட்டேங்கிறாங்க. ஓகே வந்திருக்கோம். இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து திங்ஸ் எல்லாம். இட்ஸ் ஓகே I'll come back. நிறைய திங்ஸ் வச்சுருக்குறாங்க. இப்போதைக்கு வந்து இங்கே பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதை காரணத்தினால் முதல்ல டிக்கெட் வாங்குவோம். இங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது. இந்த லிஃப்ட் இருக்கு இல்லையா, இந்த லிஃப்ட்டில் மேலே போய் அப்படியே அங்கே போயிட்டா அந்த கேவ்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது பார்த்தேன். உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த டிக்கெட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஒரு டிக்கெட் வந்து 40 VND. எலிவேட்டட் டிக்கெட் வந்து 15 எக்ஸ்ட்ரா. ஸோ டோட்டலாக வந்து 55 per person டிக்கெட். சுரேஷ் அப்படியே என்ட்ரன்ஸ் டிக்கெட் சேர்த்து வாங்கிடு. என்ட்ரன்ஸு வாங்கிடு. 2 வாங்கணும். ஓகே இது வியட்நாமோட அவங்க ட்ரெடிஷ்னல் கேப். இங்கே ATM வச்சுருக்குறாங்க. சூப்பர். பெரிய க்யூ இருக்குது. அடேங்கப்பா பெரிய க்யூ நிற்குது. சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ரொம்ப பேர் போன இடம் இது. சிட்டிலேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes கார் ட்ரைவ் டக்குன்னு வந்துட்டோம். மேலே போயிட்டு பேசலாம் மறுபடியும். ஓகே இப்போ போயிட்டுருக்கோம். எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். பெரிய ஹைட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இருக்குது. சிட்டி அப்படியே இருக்காங்க. Wow, look at this. இந்த பில்டிங்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நடுவில் ஒரு பெரிய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அழகாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த பில்டிங்கு ஃபுல்லாக ஓஷன் ஒட்டி இருக்குது. அதனால இது பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கான பிளேஸ் இது. அந்த வியட்நாம் வார் அந்த மாதிரிலாம் நடந்த டைமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. சவுத் சைனா சீ இருக்கு இல்லையா, அதில் பக்கத்தில் இருக்கிறனால நைஸ். லெட்ஸ் கோ இன்சைட். நடக்கிற குர்ரா டே.
ஓகே லெட்ஸ் கோ. இங்கே என்ன? ஓகே, இப்போ கேவ்ஸ்குள்ளே போகிறோம். கேவ்ஸ்குள்ளே போகிறோமா இல்லை வேறு ஏதோ பேலஸ் மாதிரி இருக்குது என்னென்னு சொல்லி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாக அப்படியே நான் உங்களுக்கு வீடியோ கேப்சர் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குது நீங்கள் அப்படியே பாருங்கள். ஒன்று ஒன்றா பாருங்கள். இந்த மாதிரி புத்திஸ்ட் மாங்ஸ் இருக்கிற ஸ்டாச்சுஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த கல் பார்த்திங்கனாலே அந்த ஒரு லைம் ஸ்டோன் அப்படிங்கிறதுக்கே ஒரு பெரிய ஆதாரம் தான். எப்படி இருக்குது பாருங்கள். அது அந்த கேவிட்டிஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி சூப்பராக இருக்கும். 5 லைம் ஸ்டோன் மவுண்டைன். இதுதான் இந்த கேவ்ஸ் வந்து உருவாக காரணம். இந்த புத்திஸ்ட் மாங்ஸ், புத்திஸ்ட் கோயில். இது சூப்பராக இருக்குது கோயில். கோயில் எப்படி இருக்கு பாருங்களேன். சூப்பராக. பார்த்து வர எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க பக்கத்தில் போய் காமிக்கிறேன் நான் எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பராக இருக்குது. புத்தர் ஸ்டாச்சு, 2 மாங்ஸ் இருக்காங்க. நம்ம சிரிபித்தாதா இருக்கார். எப்படி இங்கே வந்தாருன்னு தெரில. சிம்பிளான கோவில். இந்த வியட்நாம் கிளான்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக ஹிந்துஸும் புத்திஸ்டும் இங்கே நிறைய இருந்துருக்குறாங்க. சூப்பர். அதனால் நிறையா புத்திஸ்டோட ப்ரெசன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஹிந்துஸோட ப்ரெசன்ஸ் வந்து இருந்தது தான் எடுத்து வச்சுருக்குறாங்க ஆர்கியாலஜிக்கில். அது எந்த அளவுக்கு நம்ம இங்கே இருக்குதுன்னு தெரில. பார்ப்போம், கிடைச்சா சொல்கிறேன். ஜோலாய்ட் டெம்பிள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அது என்ன இருக்குன்னு பார்ப்போம். அந்த புத்திஸ்ட் டெம்பிள்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் கட்டியிருப்பாங்க. நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இல்லையா. அது மாதிரி ஒரு பென்டகன் ஷேப்லையா அப்படி வரும். ஸ்கொயர் இல்லை, கண்டிப்பாக பென்டகன் ஷேப்பில் இருக்கும். சூப்பராக இருக்காது. இதான் ஃபுல் மேப்பு. இந்த கேவுக்கு தான் ஃபைனலாக போக போகிறோம். இங்கேருந்து போகிறோம் அப்படியே. சூப்பராக மொத்தம் 15 ஸ்பாட்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு இல்லையா. ஓகே, பார்ப்போம். ஒன்றா பார்ப்போம். அழகாக வந்து புத்தர் போதனையில் அவருடைய சீடர்கள் வந்து கவனிச்சிருக்கிறது ரொம்ப சூப்பரில் கிளாஸாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. இல்லை ஒரே மாதிரி தான், ஆனால் டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் வச்சுருக்குறாங்க. இந்த சரௌண்டிங்லேயே நிறைய இடத்துல கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஸ்டெப்ஸு, இந்த கேவ்ஸுக்கு மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. கொஞ்சம் கடினமான ஸ்டெப்ஸ் தான், நடந்து தான் ஆகணும், வழியில். நல்ல விஷயங்களை பார்ப்பதற்கு கடின உழைப்பு அவசியம். ஓகே, பக்கத்தில் போயிட்டு பேசுகிறேன். மூச்சூர் சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். பா, சூப்பராக இருக்கு. ஆப்பா, அந்த கேவுக்குள்ளே போகணும் போல் ஸ்டெப்ஸ் இருக்குது. போயிடுவோம், போய் பார்த்துருவோம். ஓகே, நேச்சரோட we have to respect nature, definitely. என்னடா நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் அனுபவத்தையும் கொடுக்குது.
டன் 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 டன். சரி. வா இங்கே இங்கே ஒரு புத்த ஸ்டாச்சு. இந்த கேவுக்குள்ளே வந்தா புத்தா அமைதியும் சகஜமான வாழ்க்கையும் கிடைக்கணும். சூப்பர். அவர்களே படிச்சது நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். சூப்பர். தேங்க்யூ புத்தா. போகணும். இந்த கேவ் எப்படி இருக்கு அதில் போய் இந்த ஓப்பனிங் டோர்லேயும் போகணும். சூப்பர். லெட்ஸ் கோ. வாவ், திஸ் இஸ் டஃப். அது நடக்கிறது பிரச்சனை இல்லை. கேமராவையும் தூக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டே நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். grip இருக்காது. இருந்தாலும் நடந்து விடுவோம். உங்களுக்காக எனக்காக நடக்கணும். அவ்வளோதான், வேறு இல்லை. இந்த பளிங்குப்பாறைன் மார்பிள் தெரியுது பார்த்தீங்களா? திஸ் இஸ் மார்பிள். உங்களுக்கு எவ்வளோ தான் தெரியும் தெரியல. இதெல்லாம் மார்பிள். நல்லா க்ளீனாக தெரியுது பாருங்கள். மார்பிள் மவுண்டெயின். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் மார்பிள் மவுண்டெயின். சரி, கேமரா வச்சுட்டு ஏறது கஷ்டம். நான் மேலே போயிட்டு பேசுகிறேன். கேமரா வச்சுட்டு ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர். வா. பாருங்க, எல்லாம் மார்பிள் தான். எல்லாம் மார்பிள். இஸ் மார்பிள் மவுண்டன். சூப்பர். பயங்கரமாக இருக்குது. அங்கே ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறவா. சூப்பர். இந்த மார்பிள் பார்த்தியா? எல்லாம் மார்பிள் மவுண்டன். சூப்பர். கேவ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கு பாருங்க. சூப்பர். இது ஃபார்ம் ஆகிருக்கிற மாதிரி தெரில. இவங்க உடச்சி வழி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரில, இருக்கலாம். குட். நல்லா. சரி, அடுத்த கீழே இறங்கி அடுத்த பிளேஸ்க்கு போவோம். பா, இவ்வளோ த்ரில்லாக இருக்குன்னு எதிர்பார்க்கல உண்மையாக. சூப்பர். கேவ்ஸ். ஓகே, பாருங்க, இங்கே பார்த்து நல்லா தெரியும். இது போகிற வழி அப்படியே பார்த்துட்டே போவோம். பகோட பார்த்துட்டோம். இது ஹெவன் கேட் போகலாம். ஹெவன்னா போயிடும். ஹெல்லுனா தான் ப்ராப்ளம். ஹெவன் இஸ் குட் டு விசிட். ஹெவன் கேட் கண்டிப்பாக பார்க்கலாம். ஹெல்லுனா தான் ப்ராப்ளம். பட் ஹெவனே ஹெல்லு மாதிரி இருக்குது. மேலே ஏறுது. ஓகே, ஏறுவோம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? அவ்வளோதான், ரொம்ப வேஸ்ட்டாக போட்டு. ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதான் ஹெவனோ? மேலேருந்து வரவங்ககிட்ட கேட்டேன். அவங்க வந்து வியூ பாயிண்ட் ஆஃப் சிட்டியா. வியூ பாயிண்ட் ஆஃப் சிட்டி பார்க்குறதுக்குள்ள இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது டால் பில்டிங்லேருந்து பார்த்துக்கலாம், இல்லை ஏரோப்ளைன்லேருந்து பார்த்துக்கலாம்.
ஸோ அது வேண்டாம், அதனால் அடுத்த கேவ் போவோம். ஓகே, பயங்கரமாக இருக்குதப்பா. அடுத்த கேவ் மேலே வந்து மாங்க்ஸ் அவங்களோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இன்னும் எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்குன்னு தெரில. ஒரு என்ட்ரன்ஸ், இவங்களா க்ரியேட் பண்ண என்ட்ரன்ஸ் தான் இது. சிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் கோ. வாவ், திஸ் இஸ் த மெயின் கேவ். கரெக்டா? இது மெயின் கேவ். சான்ஸே இல்லை. புத்தா ஸ்டாச்சு ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. અહીંયા તારે લેવો હોય ને આખો કેરવાળો સરસ આવશે. இந்த கேவுக்குள்ளே இன்னொரு கேவ் போகுது போல இருக்குது. சூப்பராக அது ஃபார்ம் ஆனது அப்படியே அதுலேருந்து எடுத்து சூப்பராக இருக்கும். அப்படிங்கப்பா, இது என்னது பயங்கரமாக இருக்குது. வாவ், லுக் அட் திஸ். கேவுக்குள்ளேருந்து இன்னொரு கேவ். கீழே இறங்குவோம். எப்படி இருக்குது? சான்ஸே இல்லை. இதா ஃபோட்டோஸ் நிறைய எடுக்கணும். அதில் போயிட்டு சுற்றி ஒருங்களுக்கு காமிச்சிட்டு அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறேன். சான்ஸே இல்லை. இந்த கேவ் எவ்வளோ பெருசாக இருக்குது. கீழே இருக்குது அந்த புத்தா ஸ்டாச்சு போட்டிருக்காங்க. இங்கே வந்து தியானம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா கவலையும் மறந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சான்ஸே இல்லைப்பா. ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்குறாங்க, இங்கே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்குறாங்க. ஸோ லெட்ஸ் கோ. ஓகே, இதை ஃபுல்லாக எடுப்போம். பாருங்கள், இந்த ரேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து டைரெக்டாக அங்கேருந்து வருது. அங்கே ஒன்று இருக்கிறது டைரெக்டாக அங்கே போகுது. என்ன பியூட்டி இல்லை? சான்ஸ் இல்லை. இங்கே வச்சுருக்காங்க அவ்வளோ பெருசாக. அங்கே போய் புத்தா ஸ்டாச்சு வச்சுருக்காங்க பாருங்க. தெரியல, அங்கே இருக்குது பாரு, அங்கே வச்சு போட்டிருக்காங்க பாரு. இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. சூப்பர்ப்பா, ஃபஸ்ட் கிளாஸ். வெற்றிகரமாக எல்லா கேவ்ஸும் பார்த்து வந்தாச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி. கண்டிப்பாக டெனாங் வரவங்க இதை மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம். இது வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு சேக்ரெட் பிளேஸுன்னு சொல்கிறதெல்லாம் உண்மை தான். நம்ம உள்ளே போனால் அவ்வளோ அமைதியாக இருக்குது. கேவ்ஸ்னால் ரொம்ப அமைதியாக இருக்குது. எனஃப் லைட் இருக்குது, எனஃப் ஆக்சிஜன் இருக்குது, ரொம்ப அருமையாகவும் இருக்குது. அந்த லைட்ஸ் ரேஸ் விழுகிறது எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து மார்பிள் மவுண்டென்ஸ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது 5 ஹில்ஸ் இருக்கிறனா 5 லைம்ஸ்டோன் ஹில்ஸ், சுண்ணாம்பு பாறைகளான உருவான மலைகள். இது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங் அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றும் அடுத்த ஒரு கண்ட்ரியில் அடுத்த ஒரு பிளேஸில் மீட் பண்ணுவோம். ஓகே, இந்த சீரீஸ் கண்டினியூஸாக வருது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பை.